வணக்கம் geeks, welcome to Phone Arena Tamil. ஸோ பெரிய அளவில் ஹோப் கிரியேட் பண்ணக்கூடிய ஃபோன்ஸ் எப்பயுமே ரொம்ப கவுண்டபிள்னே சொல்லலாம். எப்படின்னா இப்போ சாம்சங்லேருந்து வரக்கூடிய அல்ட்ரா மேலே ஒரு ஹோப் இருக்கும், OnePlus மேலே ஹோப் முன்னே இருந்தது. இப்போ ஓப்பன் நல்லா இருந்தது சீரியஸாக, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் பெரிஸ்கோப்லாம் வச்சு நல்லா இருந்தது. ஓப்போவில் ஃபைன் சீரிஸ் எப்பயுமே சூப்பராக இருக்கும், பட் ஃபைன் சீரிஸ் நம்ம ஊர் பக்கம் தலை காட்டுறதே கிடையாது. ஐக்யூ இப்போ ஓரளவுக்கு நல்லா பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க வித் பெரிஸ்கோப் ஐக்யூ 12 இப்போ தான் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி வேறு ஏதாவது பிராண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கும்போது Xiaomi. ஸோ இவ்வளோ தான் மேஜர் நேம்ஸு. ஆப்பிளில் வந்து நம்ம இந்த பெரிஸ்கோப் மாதிரியான விஷயங்களை பற்றி பேசணும்னு வைங்களேன், ஒரு 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி ஆரம்பித்து பேசினா தான் வேலைக்கு ஆகும். பட் அந்த இடத்த எல்லாத்தையுமே வச்சு பார்க்கும்போது கரெக்டாக இந்த எல்லாத்துக்கும் மிடில் ஐக்யூ ஆப்பிள் நட்ட நடுவில் 90K அந்த மாதிரியான பட்ஜெட்குள்ளே விவோ கிட்டேருந்து ஒரு டிவைஸ் விவோ X100 ப்ரோவா. ஸோ ரெண்டுமே லான்ச் ஆயிருக்கு, X100 Pro. எஸ். ஸோ நம்மளுக்கு வந்து டாப் எண்ட் X100 Pro தான் வந்து கிடைச்சிருக்கு. 10 மாடல் 16GB 512GB ஒரே மாடல் தான் வந்து லான்ச் பண்ணுறாங்க. சூப்பர், நல்ல ஸ்டாண்ட். ஆஸ்ட்ராய்ட் பிளாக் அப்படின்னு தான் போட்டிருக்கு. ஸோ மற்ற கலர் வருமா அப்படின்னு தெரில. ஓகே, மோஸ்ட்லி ஒரு கலர் தான் இருக்குது. ஆனால் நிறைய பேர் பிளாக் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இது கூட ஒரு போல் முடிஞ்சால் போட்டுருவோம் சார். நான் கேட்டேன் ஒயிட் பிடிக்குமா அந்த மாதிரிலாம் கேட்கும்போது நிறைய பேர் வந்து மேக்ஸிமம் பிளாக் அப்படின்றாங்க. ஏன்னா எப்படியும் கேஸ் போட போகிறோம், வச்சிருக்கிறது பிளாக்கே வச்சுப்போம் மீன். ஓகே, ஸோ சூப்பரு. இந்த இடத்துல வழக்கம் போல் பாக்ஸில் வந்து அந்த பின்னாடி அந்த கேமரா இது மட்டும்தான் இருக்குது. கேமரா ரிங் இப்படி இருக்குமா? ஓகே, ஸோ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஓடு சூப்பரே, அவ்வளோதான் பட்டாப்பட்டப்புன்னு கிழிஞ்சு வந்துடும். சூப்பர். ஸோ பாக்ஸ் எப்பயும் போல் ஒரு சிம்பிளாக இதுவாக இருக்குது. ட்ரெடிஷ்னல் விவோ பாக்ஸ் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க. ஆனால் இந்த அளவுக்கு கொஞ்சம் குண்டா இருக்கே சார், மேபி சார்ஜர்னாலயா தெரில, இருக்கும். அந்த 100 வாட் சார்ஜர் இருக்குல்ல. ஓகே. ஹெச்ஆர் 0.996. ஓகே. பாடி சார் வந்து 0.833. 15mm டிஸ்டன்ஸ். என்ன வாட்ஸ் 5G பேண்ட்னா என்ன? ABCD மாதிரி அடிக்க வச்சிருக்கீங்க. பேண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, ஃபோன் டைமென்ஷன்ஸும் போட்டிருக்கு. இதுலயே வெயிட் கூட போட்டிருக்குல்ல, டிசம்பர் 2023 அதுவும் போட்டிருக்கு. ஓகே. 96,999 இதோட MRP. ஸோ MOP வந்து 190,000. ஸோ 85,000 போன வாட்டி மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலாம்டா. ஸோ அவ்வளோதான். கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் இந்தியா, அவ்வளோதான் போட்டு. சூப்பர். அப்படியே அந்த பொட்டியை தரங்க தொடங்க வாட்ஸன். இவ்வளோ டைட்டாக போட்டு வச்சிருக்காங்க. ஆப்பிள் கிட்ட இருந்து இவங்கெல்லாம் கற்றுக்கணும் வாட்ஸா. அப்படியே பட்டர் சில்கி ஸ்மூத்தாக அப்படியே பாக்ஸ் ஓப்பன் ஆகணும். ஆமாம், உள்ள சார்ஜரும் இல்லை, எதுவும் இல்லை. இப்போலாம் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சாம்சங் ஆப்பிள் ரெண்டுமே டப்பா ரொம்ப சின்ன டப்பா. ஃபோன் இருக்கு, அந்த ஸ்டிக்கர் இருக்கு. வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இவங்க நல்லா பண்ணுறாங்க வாட்ஸு. 200 கிராம் மேலே வெயிட் 200 கிராமாக இருந்தாலும் அந்த கேமரா மாடியூல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு நினச்சேன். டப்புன்னு தூக்கும்போது அந்த ஃபீல் இல்லை வச்சா, நல்லா தான் இருக்குது. போடு. என்னது இது? சார்ஜர் டைப் C to C தான் போட்டு. C to C கேபிள். ஓகே ரைட்டு. சார்ஜிங் பிரிக் இங்கே, அதை தேட வேண்டியதாக இருக்கே. அந்த பக்கம் எப்படி ஒழிச்சு வச்சிருக்காங்க பாருங்க. 120 வாட்டு வாட்ஸா இது 120 வாட்டா? பட் 100 வாட் சப்போர்ட்டா? அதே தான். 5400 mAhல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதே சார்ஜர் தான். சூப்பர் வாட்ஸா. அதே 120 வாட் தான். சூப்பரே. தோசை திருப்பி இவங்களோட ட்ரெடிஷ்னல்ரா அது. சரவண பவன் தோசை திருப்பி மாதிரியே இருக்கும். கேஸ் நல்லது, கிளியர் கேஸ் கொடுக்காம இந்த கருப்பு கலர் கேஸ் கொடுத்துருக்காங்க. வே பெட்டர். அந்த கிளியர் கேஸ் அப்படியே மங்களகரமாக மஞ்சளாக மாறிடும். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர். தெரியல, லெதர் இருந்ததுன்னா கிளியர் கேஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. வாரண்டி கார்டு, குவிக் ஸ்டார்ட் கைட். குவிக் ஸ்டார்ட் கைடில் வேறு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்கா? அதே சார் வேலி தான், அதே முக்கிய பிரமுகர் தான், வேறு யாரும் இல்லை. பிரிக்கிறது இப்படியே வச்சிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் இதை பிரிச்சிட்டோம்னா அவ்வளோதான். அவ்வளோதான். வாட்ஸா இது கிட்டத்தட்ட எல்லா எக்ஸ் சீரிஸும் அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் வாட்ஸா இருக்குது. பின்னாடி அந்த மேட் ஃபினிஷ். ஆமாம், 6.78 inch 1.5K ஸ்க்ரீன் இருக்கு. ஓகே, அப்போ குவாட் HDலாம் இப்போ கிடையாது. ஏன்னா அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் அதெல்லாம் பெருசாக ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. சைடில் வந்து இங்கே ஆண்டனா பேண்ட்ஸ் இருக்குது. ஸோ மெட்டல் ஃப்ரேம் தான். ஓகே. பாட்டமில் சிம் ஸ்லாட்டு, USB டைப் C. அந்த ஃப்ராஸ்டட் ஃபினிஷ் பின்னாடி நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் வாட்ஸா. நீ அப்படி சூப்பராக இருக்குடா. அதில் என்ன எழுதியிருக்கு? வேரியோ அந்த ஏப்போ சோனார் இருக்குல்ல. ஆமாம், அதுதான். அதுக்கு கீழே எக்ஸ்ட்ரீம் இமேஜின் எப்பயும் போடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் இமேஜினேஷன் ஜெய்ஸ் அப்படி ஜெய்ஸ் 3 ஸ்டார் கோட்டிங் இருக்கு. சூப்பர் சூப்பர். அப்பா சென்சார் ரொம்ப பெருசா இருக்கு. சென்சார் இருக்குல்ல, 1 inch சென்சார். மெயின் வந்து 1 inch சென்சார். அதுக்கப்புறம் அல்ட்ரா வைடும் 50 MP, இதுவும் 50 MP. சூப்பர். நேராக உள்ளே போயிட்டு UI எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு இப்போ என்னென்னா நோட்டிஃபிகேஷன் ட்ரையில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும்ல வாட்ஸா. அப்படியே அப்ளிகேஷன் பேஸ்டு வந்து செக்மெண்ட் ஆகி வரும். கிளிக் பண்ணால் எக்ஸ்பேண்ட் ஆகுது. மோஸ்ட்டாக சைனீஸ் இதில் விவோ ஸ்டோர் ஆப்ஸு, ஃபேஸ்புக்கு, ஃபோன்பே, நெட்ஃப்ளிக்ஸ், ஸ்பாட்டிஃபை. இதில் நான் வந்து ஃபோன்பே யூஸ் பண்ணுவேன். அது தவிர மீதி எல்லாமே வேஸ்ட்டு தான். ஸ்மூத்னஸ் எப்படி இருக்கு? ஏன்னா அது சரி ஸ்மூத்தாக இருந்தது ஐக்கூ. 9300 தானே அது 144 ஹெர்ட்ஸ். இதுவுமா
120. அது 144. இந்த டிஃபால்ட்டாக இது தானே இருக்கும். ஆமாம் 120 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கலே மேக்ஸிமம் எதுவும் ஸ்மார்ட் ஸ்விட்ச் இருக்கலாம். ஸோ ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் அதே மாதிரி தான். வேணும்னா இது போகலாம், அப்படி மேக்ஸிமம் வேணால் கொஞ்சம் ஸ்ட்ரெச் இது மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ஸ்மார்ட் ஸ்விட்ச். ஓகே. ஸோ 120 ஹை ஸ்டாண்டர்டு ஸ்மார்ட் ஸ்விட்ச். எல்டிபிஓ பேனல் தான் 1 ஹவர்ஸ் வரைக்கும் போகும்னு போட்டிருக்கு. அதான் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. 120 தான். சூப்பர், குட் ஒன், குட் ஒன். ஸோ இதில் வந்து 3 அப்டேட்ஸ் தான் இருக்குது. ஸோ 16GB + 16GB. ஓகே. ஆனால் 3 years அப்டேட்ஸ் தான் கொடுக்குறாங்க. விவோ V3 சிப் இருக்கா? ஓகே. ஆனால் நார்மல் மாடல் வந்து V2 சிப் தான் இருக்குது. ஓ, ப்ரோல மட்டும் V3 சிப்பா? V3 சிப். ஓகே, எங்க வச்சா பாத்தியா? அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கு. ஓகே. ஸோ 512GB ஸ்டோரேஜ் இருக்கு. ஸோ அப்போ ஆண்ட்ராய்ட் 17 வரைக்கும் வரும் இல்லையா? 3 மேஜர் அப்டேட்ஸ். 3 மேஜர் அப்டேட்ஸ், 3 years செக்யூரிட்டி அப்டேட்ஸ். ஓ, 3 years தான் செக்யூரிட்டி அப்டேட். போன வாட்டி 3 years தான் இருந்துச்சு. ஓகே ஓகே, அவங்க அதெல்லாம் மாற்றிக்க மாட்டாங்க இப்போ. ஓகே, ரைட்டு, காட் இட்டு. கேமரா உள்ள போட்ஸா? ஏன்னா அங்கே மட்டும் தான் நம்ம டிஃப்ரென்ஸ் எதுவும் பார்க்க முடியும். மற்றபடி மீதிலாம் வந்து டிஸ்பிளே ஸ்பீக்கர் நம்ம பார்க்க போகிறோம். வேற லெவல் பாருங்க. 4.3 100mm 46mm 23mm காட்டுறது நல்லா இருக்கு. 10x செம போயிட்டே இருக்கு. ஃபோக்கஸும் போகுது நல்லா. நார்மலாக துணியெல்லாம் ஃபோக்கஸ் ஆகாது, மற்றதெல்லாம் ஃபோக்கல் லென்த் வர மாதிரி இருக்கும். பட் இது நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணுது. 10x எடுவட்ஸு சூப்பர். எப்படி இருக்கு ஃபோட்டோ? எல்லாத்துக்கும் பர்மிஷன் கேட்பாங்க. ஜேஸ் ப்ராசஸ் ஆகுது. இப்போ பயங்கரமான ஷார்ப்பாக இருக்குது இதில் பார்க்கறதுக்கு. ஆமாம். ஏய் நல்லா இருக்குப்பா. அந்த டிஸ்பிளேல இருக்கிற கண்டென்ட்டை பார்க்க சூப்பராக இருக்குது. கேமரா லூமிக்ஸே செம்மையாக இருக்குது பார்க்க. ஸோ ப்ராசஸிங்கில் ஏதோ பெரிய சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஐக்கூல இப்படி இல்லை. ஐக்கூ 12 நான் பார்த்தேன் இல்லையா, இப்படி இல்லை. 30 FPS ஃப்ரண்ட் கேமரா பர்வட்ஸா? 4K. நான் ஈகராக வெயிட் பண்ணுறது அந்த ஃப்ரண்ட் கேமராக்கு தான். ஃப்ரண்ட் கேமரா அடேய் டேய் என்னென்னமோ பண்ணியடா செவ்வாழை. கடைசியில் என்னடா இது 4K ரியர் கேமராக்கு மட்டும் தான். 8K வரைக்கும் கூட ரியர் கேமராக்கு தான். சீரிஸ்லயே 4K கொடுக்குறீங்களேடா, உங்களுக்கு ஏன்டா சாகடிக்கிறானுங்க. சினிமேட்டிக் போர்ட்ரேட்டா? ஒரிஜினல் சினிமேட்டிக் போர்ட்ரேட். அது ஜேஸ் என்னென்னமோ பண்றாங்க. மோஸ்டா இது எல்லாமே சாஃப்ட்வேருங்க ஒரு பக்கம். அதனால நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். எப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு தெரிய வந்துடும். ஆஸ்ட்ரோ இருக்கு பாருங்க. இது வந்து ஐக்கூலையும் போட்டுருந்தாங்க. இதுல போட்டுருந்தது கான்ஸ்டலேஷன்ஸ், ஜிபிஎஸ் வச்சு கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் எப்படி வேற லெவல்ல எடுத்துருப்பீங்களா ஐக்கூல? கிழிச்சேன். ஃபுல்லா கிளவுடியா இருந்தது, பனிமூட்டமா இருக்கு. காட்டுதா? காட்டுது வச்சு. இங்கன்னா நம்ம எடுத்து அந்த அழுக்கான டவலை தான் எடுக்க முடியாது, வேற விஷயம். ஸோ மெயினா எனக்கு போர்ட்ரேட் தான். போர்ட்ரேட் அல்காரிதம் நல்லா இருக்கும். டிஃபால்ட்டா வந்து விவிட்ல தான் இருக்கு உங்களுக்கு. ஓ, ப்ரொஃபைலிங் அவங்க லைக் ஆத்தென்டிக் லைக் நேச்சுரல் வேணா நேச்சுரல். இது வந்து எல்லாத்துலயும் இருக்காது, ஜெய்ஸ்ல இருக்கிற இதுல மட்டும் தான் இருக்கும். ஓகே. அது தவிர இதுவும் இருக்கு. சூப்பர் மேக்ரோ எது? இந்த 3x தான் சூப்பர் மேக்ரோன்னு நினைக்கிறேன். எல்லாரும் டெலி மேக்ரோக்கு போயிட்டாங்கடா இப்போ. 4.3. ஆமா, அதான் டெலி மேக்ரோக்கு போயிட்டாங்க. இது எந்த அளவுக்கு நல்லா எடுக்குதுன்னு நம்ம பார்ப்போம். ஏன்னா மேக்ரோ வந்து ஐக்கூ ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணிச்சு, ஆச்சரியமா இருந்தது. ஐக்கூலையும் அந்த 3xல தான் இருந்தது. ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். டெலிமேக்ரோ பரவாயில்ல. இந்த ஒரு ஆப்ஷன் நேச்சுரல் கொடுத்துருக்காங்கல்ல. ஆமாம், நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா மோஸ்ட்லி எல்லாரும் விவிட் தான் நிறைய பேர் இது பண்ணுவாங்க. இதில் வந்து ஷாமி என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா லைக்கா ஆத்தென்டிக், லைக்கா வைப்ரண்ட்னு வச்சிருக்காங்க. ஸோ லைக்கா ஆத்தென்டிக் போனோம்னா நமக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக இருக்கும். எப்பயும் போல அந்த இது இருக்கு. போர்டு ஸ்ட்ரீட் போர்ட்ரேட், அது இதுன்னு போர்ட்ரேட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ். 50 அதுவே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். கிளாசிக் போர்ட்ரேட்டு, 100mm க்ளோஸ்அப்பு. ரொம்ப க்ளோஸ்அப் போகணும், பேக்ரவுண்டில் பயங்கரமாக பிளர் ஆகணும்னா இது வந்து இருக்குது. ஸோ இதுலேயே எப்படி யூஸ் ஆகுது. இந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸ்லாம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. பார்ப்போம் ரியல் வேர்ல்டு எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். அப்போ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த மோரில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்வட்ஸு மோர் ஆப்ஷன்ஸ் இருக்கும்ல. இங்கே இருக்கிற ஆப்ஷனு லாஸ்ட்டாக கீழே எல்லாமே லிஸ்டடா. அது வந்து மேக்கப்பு அடிச்சு தள்ளுவானுங்க. அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்னு போக போக என்ன வச்சு வருது. மோர் ஆப்ஷன் ஏதாவது இருக்கா? இதில் இருக்கும். இதில் வேறு தனியாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. சூப்பர் மூணு ப்ரோ, ஃபுட்டு, லைவ் ஃபோட்டோ, லாங் எக்ஸ்போஷரு. என்ன புதுசாக இருக்குது? ஜெய்ஸ் மினியேச்சர் எஃபெக்டா? ஓ, அது ஏதோ கார்ட்டூன் மாதிரி குட்டியை காட்டும் போல் இருக்கு. இதெல்லாம் நம்ம என்னென்னு பார்க்கணும். ஹரைசன் கரெக்ஷனு, மினியேச்சர் எஃபெக்ட். சூப்பர். ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. மினியேச்சர் எஃபெக்ட், ஹரைசன். ஓ, இப்படி ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஓ, இங்கே பார்த்தீங்களா? பார்த்தேன். இப்போ நம்ம ஃபோட்டோ எடுத்தோன்னா எப்படி இருக்கும்னா, எங்கேயோ டேபிள் மேலே வச்சு எதையோ ஃபோட்டோ எடுத்த மாதிரி ஃபீல் ஆகும். ரோட்டில் போய் நம்ம ஃபோட்டோ எடுத்தால் கூட நம்மளுக்கே எப்படி ஃபீல் ஆகும்னா, எங்கேயோ டேபிள் மேலே பொம்மை அடிக்க வச்சுருக்காங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ரைட்டு, ஸ்னாப்ஷாட்டு. ஓகே. ஸோ ஃப்ரண்ட் கேமரா வந்து டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். பட் இப்போதைக்கு நமக்கு தெரியல, நம்ம சாம்பிள்ஸ்லாம் பார்த்தா தான் நமக்கு புரியும். ஆனால் ஃப்ரண்ட்டில் வந்து 1080p கொடுத்துருக்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இன்னுமாயா நீ பழையமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கு, அப்படி தான் இருக்குது. ஆப்டிக் ஃபீட்பேக் கூட நல்லா இருக்கு போல எனக்கு இங்கே ஃபீல் ஆகுது நீ தட்டும்போது. ஓகே, அந்த இதுதான் இருக்குது.
ஏய் பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கு. பாட்டம் தான் லவுடா இருக்கு. பாட்டம்ல தான் பேஸும் இருக்கு. நல்லா இருக்குடா. இயர் பீஸும் லவுடா தான் இருக்கு. டீசன்ட் ஒன். அப்படியே டிஸ்பிளே காட்டு வச்சா ஸ்லிப்பரியா இருக்கான்னு அழுகுது. கேஸ் போடாமல் யூஸ் பண்ண கீழே தான் நிறைய அழுகுது. ஓடுறோம் நம்ம கோஸ்டாரிக்காவை. ஹெச்டிஆருங்கிறது பட்டுன்னு தெரியுது. மேக்ஸிமம் 3000 நிட்ஸ்லாம் மோர் தென் என்ன வேர்ட்ஸு சும்மா இவனுங்க 480 1080 போடு வேர்ட்ஸு. அதுக்கு மேலே போக வேணாம். ஓகே அதுவும் இன்னும் அது மாறல. சரி மாறட்டும். இதான் வச்சிட்டியே மாறிடுச்சு. ஹெச்டிஆருக்கான ஃபீல் சூப்பராக இருக்குது டிஸ்பிளேல. கர்வ்டு டிஸ்பிளே இப்போ எல்லாரும் விட்டு விலகிட்டு இருக்கும்போது எங்காலும் கொஞ்சம் கர்வ்டு டிஸ்பிளே தான் கொடுத்துருக்கான். ஆமாம் பரவாயில்ல. அதனால கொஞ்சம் இந்த ப்ரீமியம் கம்மியாக தானே இருக்கு. ஆமாம் பட் இது பழகின பெஸ்லாகவே ஆயிடுச்சு வச்சா. மோஸ்ட் ஃபோன்ஸில் இப்படி தான் இருக்கும். நீ இப்போ இந்த OnePlus 11 எடுத்து பார்த்தாலும் இப்படி தான் ஃபீல் ஆகும்னு வச்சுக்கேன். ஸோ மோஸ்ட்டாக டிஸ்பிளே இஸ் அக்செப்டபிள். ஆனால் என்ன குவாட் ஹெச்டி வந்து சாதாரணமாக இருந்த இதுலேருந்து எல்லாரும் இறங்கி கீழே போய்கிட்டு இருக்காங்க. அது நம்ம இதுதான் டெஸ்ட் பண்ணோம். பேட்டரி லைஃப் வந்து டெஸ்ட் பண்ணோம். பர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹீட் ஆகுது ரிவ்யூவில் வந்து ஃபுல் ரிவ்யூவில் வந்து டெஸ்ட் பண்ணோம். கேமராவும் சாம்பிள்ஸ் வரும். அடுத்த சாம்பிள்ஸ்லாம் வந்து நிறையா இருக்கும். ஆமாம் ஃபோட்டோ வீடியோ சாம்பிள்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம கேமரா இது பண்ணும்போதே சாம்பிள்ஸ் தரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாங்காங்கில் தான் ஈவெண்ட்டு வரும். எப்படி அங்கேருந்து எடுத்து அனுப்புவாங்க. ஸோ அதில் வந்து மெயினாக எனக்கு போர்ட்ரேட் தான் எப்படி இருக்குன்னு செக் பண்ணணும். அந்த 4.3x போர்ட்ரேட்டு வேற லெவலில் இருக்கும். கண்டிப்பாக நல்லா இருக்கும். பிரைமரி சென்சாரும் நல்லா இருக்கும். 100 mm இதெல்லாம் வந்து ஜூமில் வந்து எந்த அளவுக்கு இருக்கும். ஏன்னா மேக்ரோவே வந்து அந்த போர்ட்ரேட்லேயே இதுலேயே வந்து மேக்ரோ எடுக்கிற மாதிரி டெலிஃபோட்டோ மேக்ரோவில் வந்து வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் செல்ஃபி கேமராங்க. 1080p 60 fps எடுத்துருக்கேன். ஹாங்காங் ஸ்கைலைன் ஒரு சிட்டி கீழே இருக்குது. ஃபுல்லாக ஸ்கை ஸ்க்ரேப்பர் தான். மவுண்டன் கீழே இருக்குது. ஸோ சில்லி டைம் அப்படியே இருக்குது. வெதர் கொஞ்சம் கோல்டாக தான் இருக்கும். அதனால் உங்களுக்கு க்ளவுட்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அவ்வளோவா விசிபிலிட்டி இல்லை. சன்னியாக இருந்தால் வந்து பெட்டராக இருக்கும். பட் இதுதான் ஹாங்காங் ஸ்கை அண்ட் ரெட் பில்டிங் 1080p கேமரா சாம்பிள். சோ நம்ம பார்க்கலாம். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் பாருங்க நீங்க. எனக்கு வந்து வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்ல. Xiaomi கொஞ்சம் ரொம்ப பெருசா இருக்குல்ல. இது ரொம்ப பெருசு வச்சு. Xiaomi ல வந்து என்ன மேட்டர்னா 13 Pro வந்து ரொம்ப ஹெவியான ஃபோன். செராமிக் வேற. அதனால அது வந்து ஃபார் ஷூர் ஹெவியான ஃபோன் தான். iQOO 12 வந்து நீ சொன்னனா சீரியஸாவே லைட் வெயிட். அது எப்படி பண்ணாங்கன்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. அந்த அளவுக்கு இந்த 1 இன்ச் சென்சார்லாம் இல்ல. இவங்க வந்து 1 இன்ச் பிளஸ் இந்த டெலிஃபோட்டோலயே கொஞ்சம் பெரிய டெலிஃபோட்டோ வச்சிருக்காங்க. அல்ட்ரா வைடும் 50 MP. இது எதுவும் பெப்பர பேன் இருக்கு ஃபோனு. சீரியஸாங்க ரொம்ப பெருசாக இருக்குங்க. எப்படியும் வாட்ஸன் வந்து இப்போ இந்த பீரோலாம் டச் பண்ணும்போது உங்களுக்கே தெரியும் ரொம்ப பெரிய ஃபோனாக இருக்குது. கேமரா பம்ப் வந்து என்னமோ வாடா பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி அவ்வளோ பெருசாக வச்சுருக்காங்க. அந்த Xiaomi தான் பெருசாக வச்சாங்கன்னு பார்த்தா Xiaomiயும் பெருசாக தான் வச்சுருக்காங்க. இந்த ப்ரோ சீரிஸ்லாம் வந்து இந்த வாட்டி 14 Pro அதிலலாம் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. போன வாட்டி 1 இன்ச் சென்சாரே வந்து பெருசாக தான் இருந்துச்சு. ஆனால் இது அதோட பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இருக்கிறதுலே இதுதான் பெரிய சென்ஸ் இது மாதிரி இருக்குது. கேமரா பம்ப் மாதிரி பார்த்துடலாமான்ற மாதிரி அவ்வளோ பெரிய பம்புங்க. பட் இந்த மிடில் கேமரா ப்ளேஸ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். உங்களுக்கு வந்து மேக்ரோ எடுக்கும்போதாக இருக்கட்டும், நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கும்போது உங்களோட ஃபிங்கர் வந்து உள்ள ஃபீல்ட் ஆஃப் வியூக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப மினிமல். ஸோ நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. விவோ ரியல் வேர்ல்டில் நீ எந்த அளவுக்கு நல்லா பண்ணுறன்றதை நாங்கள் காத்திருந்து பார்ப்போம். ஓகே, ஸோ தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாதிருக்கோம். சிவபரணி ஸ்ரீவத்சன் பார்க்கலாம். பாய்.